எல்லோருக்கும் வணக்கம். அதிமுகவினுடைய எக்ஸ் தள பக்கத்தினுடைய ஸ்டேட்டஸ் அதை நான் பார்த்த உடனேவே இந்த ஒரு விஷயமானது இன்னைக்கு தேதிக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்துறேன். ஆட்சி அதிகாரம், நிதி மேலாண்மை, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், போதைப் பொருள் தடுப்பதில் அரசானது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, சமத்துவ சமுதாய நிலையில் படுதோல்வி, இவை அனைத்திற்கும் எடுத்துக்காட்டாக தற்பொழுது திராவிட மாடல் அரசானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு பரிசாக மக்கள் அனைவரும் 2026 தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்ட்டு அஇஅதிமுகவினுடைய எக்ஸ் தள பக்கத்துல குறிப்பிட்டிருக்கு. அதாவது அவர்கள் குறியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விவகாரத்தினுடைய அந்த விஷயங்களினுடைய தன்மையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி நிர்வாகம் அதாவது பல்வேறு விதமான குளறுபடிகளானது நிறைந்திருக்குது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல யாரினுடைய தலைமையின் கீழே திமுக அரசானது செயல்படுதுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது எழுது. இதுல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, சபரீசன் அவர்கள் இருக்காங்க, துர்கா ஸ்டாலின் இருக்காங்க. அமைச்சர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வெளிக்காட்டுது. நிதி மேலாண்மை கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் சுமையானது தமிழகத்தின் மீது இன்றளவும் இருந்து கொண்டே வருகிறது. இதற்கான எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும், அதே போல நிதியை ஈர்த்து கொண்டு வரதும், அதே போல ஏதாவது நிதி சார்ந்த திட்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழலானது நிலை வருது. சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத இருக்குது. இதற்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் வரக்கூடிய அந்த ஒரு குற்ற சம்பவங்கள் மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படக்கூடியது. இந்த கரூர் பெருந்துயரம், சட்டம் ஒழுங்கானது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதற்கு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு விவகாரம் எல்லோருக்குமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம சமத்துவ சமுதாயம் இல்லாத ஒரு நிலை, நெல்லை கவின் விவகாரம், இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ச்சியா தமிழக மக்களை மிகப்பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாக்கும் விதத்துல இருக்குது. இந்த விவகாரத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவிற்கு மக்கள் அனைவரும் தக்க பரிசினை கொடுப்பார்கள் அப்படின்ட்டு அஇஅதிமுகவினுடைய எக்ஸ் தள பக்கத்தினுடைய ஸ்டேட்டஸை நான் பார்த்தேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, வீடியோ மூலமா சொல்லிட்டேன். இந்த ஒரு ஸ்டேட்டஸை பற்றியும் நான் பேசிருக்கக்கூடிய இந்த விவகாரங்களை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.